மதுரை கருமாரியம்மன் ஆ அங்கே உட்காந்துக்கிறாங்க. ஆ அவங்க எல்லா வரும். ஆ இந்த தீபம் எதுக்கு ஏற்றணும்? இது வந்து நம்ம திருக்காதேவி வராக்கியம்மன் சுயம்பு கருமாரியம்மன் அவங்கள வேண்டி நினைச்சு விட்டிகளோட படிப்புகள் வேலை வாய்ப்பு நல்ல பாக்கியம் குழந்தை பாக்கியங்கள் தொழில் நோய் இல்லாமல் இருக்கணும். தாயே திருக்காதேவி எல்லாம் நடக்கும். உங்கள் பேர் ஐயா? அம்பாள். ஆ அதுக்குள்ள அம்பாளை செய்ய அம்பாள். ஆ உங்கள் பேர் என்னங்கய்யா? மணி. இல்லை இல்லை அம்மனை பற்றி இந்த என்னையா சிறப்பான விஷயம் இருக்குது சொல்லுங்கய்யா. இந்த ஊர் பேர் திருவடி சூலம். அம்மனுடைய பேர் வந்து தேவி கருமாரியம்மன் சுயம்பு அம்மன். இந்த அம்மனானது இந்த ஆலயத்திற்கு பெரிய மாரியம்மனுக்காக அஸ்திவாரம் தோன்றும்போது 22 அடி ஆழத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அதனால் சுயம்பாக வழிபட்டு வருகிறது. 2018 முதல் காலை 5:30 மணிக்கு கோவில் திறக்கும்போது தீப பூஜை, கோ பூஜை, விநாயகர் பூஜை, நிலை பூஜையுடன் கோவில் திறக்கப்படும். காலை 6 மணிக்கு அபிஷேகம், 11 மணிக்கு ஒரு அபிஷேகம், மாலை 6 மணிக்கு ஒரு அபிஷேகம், 7:30க்கு ஒரு அபிஷேகம் ஆக 4 கால அபிஷேக ஆராதனை நடக்கும். காலையில் மஞ்சள் காப்புடனும், மதியம் வெள்ளி முகத்துடனும், மாலை இந்த சிவலிங்க ரூபத்துடனும், இரவு அம்மன் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டாலோ அதேமாதிரி சுயம்பாகவும் காட்சி தருவார். இந்த கோவிலில் திருமணம் ஆகாதவர்கள், காலம் தடையாகிறவர்கள், குழந்தை பேறு தடையாகிறவர்கள் அம்மனை வேண்டி விரதமாக இருந்து மஞ்சள் ஆடை உடுத்தி வந்தால் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10:30 மணிக்கு மேல் 11:30 மணி வரை இந்த அம்மனுக்கு அவர்கள் கையாலேயே அபிஷேகம் செய்து பால் அபிஷேகம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். அதற்காகவே இந்த அம்மன் ஆலயமானது சரியாக செய்யப்பட்டுள்ளது. எல்லா ஊரிலும் கர்ப்ப கிரகம் என்பது கடைசியில் அம்மன் மூலஸ்தானம் கடைசியில் இருக்கும். இங்கே கர்ப்ப கிரகம் அர்த்த மண்டபம் தாண்டி மகா மண்டபத்தில் இந்த அம்மனுடைய பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறது காரணமே இந்த அம்மன் வந்து எல்லாரும் வழிபடணும், எல்லாரும் இந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடதுபுறம் ஒரு பாதை இருக்குது. அந்த பாதை வழியாக வந்து இந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு வலதுபுறமாக உள்ள வாசல் வழியாக இப்படி வருவாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 11 மணி வரைக்கும் அதுக்காகவே மஞ்சள் ஆடை கொடுத்து பொதுமக்கள் வர்றாங்க. அதுக்கப்புறம் அம்மனுடைய அலங்காரம் அபிஷேக ஆராதனை முடிந்த பிறகு அம்மனின் அருள்வாக்கு இந்த கோவில் நடைபெறும். ஒரு மணி நேரம். ஐயா உங்கள் பேர் என்னங்கய்யா? என் பேர் தண்டபாணி சிவாச்சாரியா, இந்த ஆலய அர்ச்சகர்.